சுவாமிக்கு ஆராதனைகளை இங்கே கொண்டு வருவது போல அங்கேயும் போய் ஆக்கிரமிக்கணும் அப்படின்னெல்லாம் நான் மானசீகமாய் யோசித்த போதெல்லாம் ஆவியானவர் எனக்கு திட்டமாக அங்கே ஏதாவது பிரச்சனைன்னா அவங்க கூப்பிடுவாங்க, இல்லைன்னா நானே உன்னை அனுப்புவேன். மாதமெல்லாம் நீ போகணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னா ஆவியானவர் உணர்ந்து அந்த அநேக மாதங்களாக இடத்துல வரவில்லை. ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபன சபைகளை போல டினாமினேஷன் போல ஒரு தலைவனாய் வந்து நான் தான் அவங்களுக்கு அபத்தை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு என்னுடைய ஆவியானவர் நடந்தலை. இந்த சபையை குறித்து நல்ல சந்தோஷமான நிறைவான திருப்தியான உணர்வுடனே தான் உங்களிடத்தில் நான் இப்போ வந்துக்கிறேன் பேசுகிறேன். நீங்கள் யாரும் கூப்பிடல, ஆனால் ஆவியானவர் தான் ரொம்ப நாளாச்சு சபையை போய் விசாரிச்சுக்குவானா. ஆமே, அந்த நிச்சயம் எனக்கு இருக்கு. சுமார் 1 மணி நேரம் நான் செலவிடலாம். உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகள் எனக்கு போதுமானது வார்த்தைகள் என்று அதை பகிர்ந்து கொண்ட பிறகு நீங்கள் ஆரம்பக்கூடிய விஷயங்களை தனிப்பட்ட விஷயங்களை தனியாக பேசுவீங்க, சபை காரியங்களை நீங்கள் என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஏசாயாவின் புத்தகம் 38ஆம் அதிகாரம். உங்கள் மத்தியிலே இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து தான் பேசி ஒரு சில காரியங்களை உணர்த்தணும். அது ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தார். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவரிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உனக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதார். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்வது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன். இதோ ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாயையை 10 பாகை முன்னிட்டு திருப்புவேன் என்றார். தாம் சொன்ன இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் செய்வார் என்பதற்கு இது கர்த்தரால் உனக்கு அடையாளமாய் இருக்கும் என்று சொல் என்றார். அப்படியே கடியாரத்தில் இறங்கியிருந்த சூரிய சாயை 10 பாகை திரும்பிற்று. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா வியாதிப்பட்டு தன் வியாதி நீங்கி சொத்தமான போது எழுதி வைத்ததாவது. அது அப்புறம் வாசனம். இப்படி ஒரு பகுதியை வேதத்தில் வாச உடனே உங்களுக்கு கேள்வி உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ பிழைக்க மாட்டாய், மதித்து போவி என்று கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி சொல்றார். சொன்ன தீர்க்கதரிசியினுடைய பெயர் ஏசாயா. யாருக்கு சொன்னார்? எசேக்கியா ராஜாவா.
அப்பொழுது எசேக்கியேல் தன் முகத்தை சுவர்பிரமாணத்தில் கொண்டு கர்த்தரை நோக்கி அவ்வளவு நேர்மையா உண்மையாய் அவன் ஜெபிக்கிறான். அவனுடைய ஜெபத்தை கேட்டு ராஜாக்களின் புத்தகத்தில் வார்த்தைனா அந்த தீர்க்கதரிசி வாசம் போய்ப்பான். கர்த்தர் திரும்பி போ, சாவ வீட ஒழுங்கு பண்ணுன்னு சொன்ன அந்த தீர்க்கதரிசிட்ட திரும்பி போ, போய் 15 வருஷம் அவனுக்கு ஆயுசு கூட கொடுத்துருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்ற. இதுல இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள்? அல்லது நான் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, ஏசையா அவதான் வந்து நீ செத்து போவன்னு சொல்லலாம், கர்த்தர் சொல்லிதானே சொன்னான். சரி, தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு சாவன்னு சொல்லி, சரி அவர் சொன்னபடியே எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எசேக்கியா சாவுக்கு தன்னை ஒப்பு கொடுக்காம தேவனோடு பேசி தேவனுடைய மனசையே மாற்றி 15 வருஷம் தன் ஆயுசை கூட்டி வாழ்ந்தான்னு வேதம் சொல்லு. நீங்களும் நானும் இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்ளும்? நான் என்ன கற்றுக்கொண்டேன் தெரியுமா? தேவனுக்கும் மனுஷனுக்கும் அவ்வளவு ஒரு நெருக்கமான உறவு. நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, நீங்க ராஜாவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏசாயாவா இருக்கணும், தீர்க்கதரிசியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மனுஷன் தேவனோடு உறவாடி அவன் அவனுடைய மனசை மாற்றி தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லி நீ சாக போற எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணணும்னு சொன்ன மனுஷன் தேவனுடைய மனசையே மாற்றி 15 வருஷம் ஆயுசு வெற்றி கொண்டார், கூட வாழ்ந்தார். என்னுடைய விசுவாசம் எப்படி சவாலிடப்பட்டதுன்னு சொன்னா, நம் எல்லாரோடும் தேவன் நெருங்கி உறவாடுகிறார். அல்லது நீங்களும் உங்க மனைவியும் வாக்கிங் போறீங்க, வாக்கிங் போகும்போது ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு தான் போறீங்க. நீங்க சொல்றத மனைவி கேட்பாங்க, மனைவி சொல்றத நீங்க கேட்பீங்க. தேவன் உங்களோடு அப்படிதான் நடக்க விரும்புகிறார், ஐக்கியப்பட விரும்புகிறார். அப்படியெல்லாம் தேவையில்லைம்மா, அப்படி செய்வோம் அப்படின்னு நீங்க மனைவியை மறந்து பேச முடியும். அதே போல நீங்க சொல்றத அதெல்லாம் வேண்டாம் நீ செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒருவரோடு ஒருவர் நீங்கள் கலந்துரையாடி எவ்வளவு வெளிப்படையாகவும் உண்மையாகவும் ஒன்றாய் நடக்கின்றோ அதுபோல தேவன் ஒவ்வொரு மனுஷனுடையும் நடக்க விரும்புகிறார். அல்லேலூயா. தேவனோடு பேசி அவருடைய மனசு மாற்றலாங்க. என்ன நற்செய்தி வேதத்துல இது மாத்திரம் இல்லை, எவ்வளோ மோசே தேவனுடைய மனதை மாத்தலையா? மாத்தினாரா? எவ்வளவு லாஜிக்கா ஞானமா, என்ன அடவை இப்படி சொல்றீங்களே, இப்போ வராட்டத்துல தப்பு செஞ்சாங்கன்னா விக்கிரகத்தை 1 மணி கண்ணக்குட்டியை ஆராய்ச்சாங்கலாம் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப வராந்தரத்துல அழிச்சு போட்டீங்கன்னா எகிப்து தேசத்துல இருந்து விடுதலை பண்ணாங்க எகிப்து மக்கள் என்ன பேசுவாங்க தெரியுமா? இதுக்குதான் இவ்வளவு ஜம்பமா விடுதலை பண்ணி கூட்டிட்டு போனாரோ, எல்லா பேரும் வனாந்தரத்துல செத்து போனான். உங்களுடைய நாமம் தூசிக்கப்படும். இப்படி செய்யக்கூடாது. மோசையினுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் மனம் மாறினார். ஆமென். மனிதர்கள் நாம் தான் மனம் திரும்பணும். கர்த்தர் மனம் மாறுவார்.
ரிப்பல்ட் அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தை நமக்கு தான் தோணும். நாம தான் வீழ்ச்சிக்கிட்ட மனிதர்கள், நாம தான் பாவத்தை குறித்து மறந்துருக்கோம். கர்த்தர் அவர் மனம் மாறுகிறவர். The one who relents, R-E-L-E-N-T. இந்த மாதிரி வேதத்துல எவ்வளவோ உதாரணங்கள். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனோடு நடக்கணும். சபையில உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் தேவனோடு நடக்கணும். நீங்க எசேக்கியாவை போல தேவனோடு உறவாடி அவருடைய மனசை மாற்றலாம். தீர்க்கதரிசி மூலமா தேவனுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு. தீர்க்கதரிசி மூலமா தான் சொன்னாரு. அவன் முற்றத்துக்கு போகும்பொழுது உடனே நான் எசேக்கியாவின் மேல் அவன் ஜபத்தை கேட்டு இரக்கமாயிருந்து அவனுடைய ஆயுச 15 வருஷம் கூட்டியிருக்கேன், போய் சொல்லு சொன்னாரா? நடந்ததான். தேவன் இப்படிதான் நம்ம ஒவ்வொருவரோடும் நடக்க விரும்புகிறார். நாம சொல்றதை அவர் கேட்கிறாரு. அப்படியாப்பா நீ சொல்றது சரியா தான், அப்படியே செய்வோம்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து அப்படின்னு எழுதியிருக்கிற வார்த்தை எபேசியர் சபைக்கு பவுல் எழுதினார். அந்த கான்டெக்ஸ்ட போய் படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா கீழே சபையை குறித்து எழுதியிருக்கும், மேல புருஷன் மனைவி உறவை குறித்து எழுதியிருக்கும். தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பழைய ஏற்பாட்டில் இருந்த எசேக்கியா காலத்துல இருந்த தேவன் தான் பவுல் காலத்துல புது உடன்படிக்கை சபையிலையும் அப்படி ஆலோசனை சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம சபையில வலியுறுத்துறது, குடும்பத்துல நீங்க என்ன கட்டி போடுறீங்களோ அதான் சபையில கடைபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றது நூதனமான சக்தியும் இல்லை. புதுசானவனும் எதையும் கண்டுபிடிக்கல. புது உடன்படிக்கை அப்படின்னு எல்லாம் நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. தேவனோடு நடந்தா உங்க மனைவியோடு எப்படி ஞானமாய் கூடி வாழணும்னு உங்களுக்கு ஆவியானவர் சொல்லி தருவார். சபைக்கு வந்தா எப்படி சகோதர ஐக்கியத்துல இணக்கமாய் இருக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி தருவார். ஆமென். காரியம் என்ன அப்படின்னா, நம்மிடத்துல உண்மையும் நேர்மையும் என்ன வருஷம் கர்த்தர் மனம் மாறுவதற்கு காரணம் என்ன? 3ஆம் வசனம், கர்த்தாவே நான் முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உங்கள் பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். யாரிடத்திலேதான் உண்மையும் உத்தமமும் இருக்கும் அப்படின்னா நேர்மையும் உண்மையும் இருக்கும். இப்ப நீங்க ஒரு மனுஷரை பார்க்குறீங்க, பார்த்து என்ன ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, ஏன் சபைக்கு வரல, எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு கேட்கிறாரு. சூப்பர்னு இல்லை, யாரோ என்னைய சபையில சரியா நடக்கல, இந்த மூப்பர் என்னை இப்படி பேசிட்டாரு, அதனாலதான் நான் சபைக்கு வரலன்னு யாராவது உண்மையும் நேர்மையுமாய் சொல்றீங்களா? நான் சொல்றேன், உங்களை விரல் நீட்டல, உங்களுடைய மனுஷ சுபாவத்தை கண்டுபிடிச்சு சொல்றேன். அப்படி ஆகி போச்சு, இப்படி ஆகி போச்சு, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சபைக்கு வராததற்கு ஒரு காரணத்தை சொல்லுவோம். தேவன் எப்படி நாம் ஜெபத்தை கேட்பார், எப்படி நம்மளோடு இருப்பார்? எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்டார். அவன் சொல்றான்,
இவன் எவ்வளவு உண்மையா இருக்கான் அப்படிங்கிறத நீங்க 2 ராஜாக்கள்ல 19ஆம் அதிகாரத்துக்கு தியானிங்க, வீட்டுக்கு போய் தியானிங்க, வேதத்தை எல்லாம் ஒரு நிகழ்வு என்ன இருக்குன்னா, மோசையே செய்து வைத்த வெண்கல சர்ப்பத்தின் விக்கிரகத்தையும் உடைத்து போட்டான் எழுதி. அதுக்கு மேல வசனம் என்ன எழுதினா, எல்லா சர்ப்பங்களையும் எல்லா அதாவது மேடைகளையும் பலிபீடங்களையும் இடித்து போட்டான் அப்படின்னு எழுதியிருக்கிற போது, மோசே உண்டு பண்ணின. இப்ப யோசிச்சு பாருங்க, மோசே காலத்துல எல்லாரும் பாம்பு வெடி சேர்த்தாங்க. கர்த்தர் சொன்னதுக்கு மோசே செய்த ஒரு வெண்கல சர்ப்பத்தை உயரமான பொருள் இருந்துச்சு. கூடாரத்துக்குள்ள எவன் உள்ள பாம்பு எடுத்தாலும் அதை பார்த்தானா அவன் சாகம் மட்டும் பிழைச்சிருவாங்க. அது போல நடந்துச்சா இல்லையா? ஆனா ஜனங்கள் என்ன செய்தாங்க? மோசே காலத்துல அவர்களை தப்புவித்த அந்த நிகழ்வை ஒரு விக்கிரகமாக்கி ஒரு வெண்கலத்துல ஒரு உருவத்தை உண்டு பண்ணி அதற்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்க. இவன் எவ்வளவு உண்மையான மனுஷன் தான். சரி, பலி செலுத்துகிற அந்த மேடைகளை எடுத்து தரலாம், அதோட அடமுட்டா பயல்களா மோசையை சொன்ன அந்த காலம் முடிஞ்சு போச்சுடா. இப்ப மோசையை சொன்னாருன்னு சொல்லி சர்ப்பத்தை வெண்கல சர்ப்பத்தை ஆராதிச்சிருக்கீங்க, இடிச்சு தரலாம். இவனுடைய ஜெபத்தை நிச்சயமா கர்த்தர் கேட்டு மனசு மாறுவார். அல்லேலூயா. எனக்கு பொறுத்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா, நாம எல்லாம் ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மோசே காலத்துல மோசேயோடு தேவன் என்ன பேசினாரோ அதை அவன் செய்தான். ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், சாவிலிருந்து பிழைத்தார்கள். அதுக்கு பிறகு இவன் ராஜ்ய பாரம் பண்றான். இப்போ அவனை இந்து போட்டு யூதா ஒரு குரூப்பா இருக்கிறாங்க, இஸ்ரேல் இன்னொரு குரூப்பா இருக்கிறாங்க. 2 பிரிஞ்சு இருக்கு. இதெல்லாம் எழுதி நமக்கு படிப்படியாக நீங்க போய் வீட்டுல போய் நினைச்சு பாருங்க. அப்போ இந்த எசேக்கியா ராஜா, யூதாவின் ராஜா எவ்வளவு உண்மை உள்ளவனா இருந்தான்னா, கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டி. ஏண்டா அவன் மோசே காலத்தில் செய்ததை இப்ப நீங்களும் அதை செய்து நீங்க ஒரு விக்கிரக ஆராதனை செய்யறீங்க. இது மடத்தனமா இல்ல. மேடைகளை இடிச்சு தந்தது போல இதையும் இடிச்சு தந்துறேன். வாலிப சகோதரனே, வாலிப சகோதரனே, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாலிபர்கள் அப்படின்னா கல்யாணம் ஆகாதவங்க அடுத்த சந்ததியா உட்கார்ந்து இருப்பீங்க. காரைக்கால நீங்க என்ன செய்ய போறீங்க? மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்தது போல மோசே செய்த அந்த வெண்கல சர்ப்பத்தை ஆராய்ந்தது போல நீங்கள் உங்க காலத்துக்கு பிறகு நான் மறைச்சு போயிருக்கோம். இன்னொரு 3-4 வருஷத்துல சகரியாவும் இந்த சபையில் இருக்க மாட்டான், பிரபாகமும் இருக்க மாட்டான். ஆனா எசேக்கியாவை போல கர்த்தருடைய மனத்தை மாற்றுகிற அடுத்த ராஜாக்கள் எங்கே? இப்படித்தான் ஆவியானவர் பேசுற. சபையை ஆளுகை செய்கிற எசேக்கியாவை எங்கே? நாம் தீர்க்க தரிசன வரம் பெற்றவர். இரு, நீ ஏசாயாவாக இரு. ஆனா நீ ஏசாயாவா இருந்தா ஏசாயாவின் மூலமாவே எசேக்கியாவை ஆசீர்வதிப்பார் கர்த்தர். கேட்கிறதற்கு காலமுள்ளவர்கள் கேட்கிறார். எந்த ஒரு மனுஷனுடைய வரத்துக்கோ எந்த ஒரு மனுஷனுடைய ஞானத்துக்கோ மனுஷீகமாய் நீங்கள் வைராக்கியம் பாராட்டினால்
உங்களுடைய ஜனம் கேட்கப்படாது, கேட்க உள்ளவர்கள் கேட்கப்படாது. நீங்கள் அடுத்த சந்ததியாய் மாற மாட்டீர்கள். நாங்க மோசேயின் மேல் வைராக்கியம் பாராட்டி மோசே சொன்னபடி ஒரு வெண்கல சர்ப்பத்தை உயர்த்துவோம், அதற்கு பூஜை பண்ணுவோம். நீங்கள் எந்த ஒரு மனுஷனையும், எந்த ஒரு வரம் பெற்ற மனுஷனையும் நீங்கள் முதன்மைப்படுத்தினால் நீங்கள் அட்ரஸ் இல்லாமல் போயிருவீங்க. தேவன் வேறொரு சந்ததியை 50வது அனிவர்சரி கொண்டாட போறோம். நானும் கொண்டாட போறேன். எனக்கும் அழைப்பு வந்து, நீங்க சீனியர் பிரதர் ஆகையினால இந்த சபையின் மூலமா எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னு ஒரு 5 நிமிஷம் நீங்களும் பேசணும். நல்லது, சந்தோஷம் பேசுறேன். நான் சபைக்கு நன்றியுடையவனாய், கல்லையும் மண்ணையும் தெய்வமாய் இருந்த ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாய் இருந்த ஒரு இந்து மனுஷனை 47 வருஷம் இந்த சபை என்னை ஆசீர்வதித்து சந்தேகமே இல்லை. நான் நன்றியுடையவனாய் இருக்கிறேன். ஆனா கர்த்தர் நான் உண்மையா இல்லைன்னு சொல்றேன். இப்ப நான் ஏசையாவே கற்பனை பண்ணி பார்க்கிறேன். அவன் இசைக்கியாவை பேசிட்டு அவன் வந்து அரண்மனையில ஒன்றுக்கு போயிட்டான். நீ போய் 15 வருஷம் நீ வாழ்க்கைன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். இப்பதான் சொல்லிட்டு வந்தேன், நான் சாக போற எல்லாத்தையும் ஒண்ணு பண்ண. நீங்க வாட்டி எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு யோனாவை போல ஏசையா அவன் பாட்டுக்கு அரண்மனை வாசலை வெளியே கடந்து போயிருந்தான். அவன் என்ன வேதத்தை வாசிப்பது அப்படின்னா கேள்வி கேட்கணும். எசேக்கியாவுடைய ஜெபம் ஏற்கப்பட்டது. ஏசையா எப்படி ஆணித்தரமாய் சொன்னான். 10 சூரிய பாகை முன்னாடி போச்சுன்னு சொன்னா, முன்னாடி போறது பெரிய விஷயமே இல்லை. 5 மணிக்கு சூரியன் தெரியும், 6 மணிக்கு மறைஞ்சு போயிருக்கும். ஆனா 5 மணிக்கு தெரிஞ்ச சூரியன் 4 மணிக்கு பிரகாசமானது போல பின்னாடி போச்சுன்னு சொன்னா, அதுதானே தேவ செயல். ஏசையா சொன்னபடியும் நடக்கும். ஏன்னா அவனும் தேவ மனுஷன். அவன் கர்த்தருடைய வாயாடி இருக்கான். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சான். எசேக்கியாவின் தேவன், ஏசாயாவின் தேவன், சாக்கூரனின் தேவன், பிரபாகருடைய தேவன், என்னுடைய தேவன் சொல்லணும் ஒவ்வொருத்தரும். ஆமென். மனுஷனுடைய ஆயுசை நடுவது பலத்தின் மிகுதியா என்பது. நான் டாக்டரா இருந்ததுனால வீட்டுல சக்கரை மாத்திரையை முடிக்கிட்டு எனக்கு எவ்வளவு சாப்பிடணுமோ அதை சுத்தமா சாப்பிட்டு தெம்பா போட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமா 70 வருஷம் வரைக்கும் இருக்கேன், சந்தேகமே இல்லை. என்னுடைய அறிவு என்னைய பலத்தின் மிகுதியா 80 வருஷம். சகரியா 84 இருக்காரு, அவர் 100 வருஷம் கூட இருப்பார். அப்படின்னா அவர் உடம்புல தெம்பா இருக்கிறார். சோ வாட்? நீ எப்படி இருக்கிறாய்? ஆவியானவர் அப்படிதான் கேட்கிறார். இன்னும் நான் சொல்ல வர வேண்டியதை சொல்லல, கவனமா கேட்க. இவருடைய முடிவு, இந்த எசேக்கியாவினுடைய முடிவு என்னவாச்சு? சரி, 15 வருஷம் ஆயுசு கூடி இவன் என்னென்ன சாதிச்சான் அதெல்லாம் வேதத்தில் எழுதப்படல. 15 வருஷம் ஆயுசு கூடி கொடுத்தது என்ன செய்யலாம்?
நான் என்ன எழுதியிருக்கோம் 39ஆம் அதிகாரம். அவன் பாட்டு பாடினான், சங்கீதம் பாடினான் எழுதிய இசைக்கா. நான் சொல்றது கூட அவன் சோதரிக்கிறான் கத்தரை. கத்தரை நெருங்கி அறிந்திருந்த மனுஷன். நான் சொல்றது எல்லாம் அப்படியே உண்மை. ஆனா அந்த 15 வருஷ காலம் அவன் என்ன செய்தான்னு வேணும் சொல்லல. என்ன சொல்லுது 39ஆம் அதிகாரம்? அக்காலத்திலே பலாதானி குமாரனாகிய மெரபாலதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருந்து ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமதியையும் அனுப்பினான். பாபிலோன் ராஜா, ஏப்பா எசேக்கியா யூதாவின் ராஜா இப்படி சுகமானவங்க இப்படி எல்லாம் நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு மந்திரி பிரதானிகளே கூப்பிட்டு கொடுத்து வாழ்த்திட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறான். என்ன நடந்தது? எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷ சாலையையும் வெள்ளியையும் பொன்னையும் கத்த வர்க்கங்களையும் நல்ல பண்பட தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலையில் உள்ள எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். எசேக்கியா தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாக பொருள் ஒன்றும் இல்லை. என்ன நடந்தது தெரியுமா? நான் யார் தெரியுமா? 15 வருஷம் என்னைய ஆயுச கூட்டி கொடுத்த நான் யார் தெரியுமா? ஏசையா வந்து நான் ஆலயத்துக்கு போகேன்றது என்ன நிச்சயம் அப்படின்னா, சூரிய பாதை பின்னிட்டு திரும்பும் தீர்க்கதரிசி அடையாளம் அதுவரை வாங்க. நான் எவ்வளவு முக்கியமானவன், எவ்வளவு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பொன் வெள்ளி அவருடைய ராஜ்யம் முழுவதையும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி காரணம். அவருடைய இருதயம் தன்னை கர்த்தர் எவ்வளவாய் உயர்த்தினார் ஆசீர்வதித்தார் என்று மேற்குமை சிந்தை கொண்டது. நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டோம்னு சொல்லி தன்னை உயர்த்தி நினைச்சிட்டான். போதும், நினைச்சாலே போதும். அடுத்த வசனம். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவிடத்தில் வந்து, அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து எங்களிடத்துக்கு வந்தார்கள் என்றார். அப்பொழுது அவன், உங்களுடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள். என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றார். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தையை கேளும். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரனிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அப்பொழுது ஏசாயாவை முதல்ல இதை வழக்கு அதுக்கு மக்கள் ஒரு மனுஷன் எப்படி சிரிச்சு பாருங்க. 100 தேசத்திலிருந்து பாபிலோனிலிருந்து வந்திருக்கிறாங்க. நாங்கள் இப்படியெல்லாம் கேள்விப்பட்டோம், எவ்வளவா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்
பார்க்க வந்துருக்கோம் அப்படின்னு இறக்கம் பெற்ற மனுஷன். நான் செத்துருந்தேன்னா இன்னைக்கு இப்படி இத்தனை நாள். ஆனா தேவன் இறக்கமாய் எனக்கு ஆசையை கொடுத்தார். நன்றி, வாங்க என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுத்தேன். ஏன் எல்லாருக்கும் தொடர்ந்து என் முக்கியம் கூட நான் கேட்கறது இல்லை, என் மூதாதையர்கள் வருவது அப்படின்னா நான் என்ன பண்றேன். தாவீது, சாலமோன், கோல்டன் பீரியட் ஆஃப் தேவ ஜனங்கள். நாங்க சாதாரணம். இந்த அபாயம் எந்த சபைக்கும் வந்துடக்கூடாது, இந்த சபைக்கு வந்துடக்கூடாது. உங்கள் பெருமையினால் உங்களை குறித்து எழுவதற்கு மிஞ்சி நான் வீழ்ச்சியுற்ற பாவிக்கு இரக்கம் பெற்ற மனுஷன் தேவன் இரக்கமாய் எனக்கு உயிரை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா நீங்கள் பாக்கியவான். அவர் தவிர்த்து எசேக்கியாவை போல கர்த்தர் என்னை எப்படியெல்லாம் ஆசீர்வதித்தார்னு சொன்னா ஏசையா என்ன சொல்லுவான் தெரியுமா? அப்படியாவா எல்லாத்துக்கும் அனுப்பியில வருவான், வந்து எல்லாத்துக்கும் வாங்கிட்டு போயிடுவான். ஒன்னே மாத்திரம் இல்லை, உன் பிள்ளைகள் உலகப்பட்டு செயல்பட்டு போகும் பாபிலோன்ல நடந்தது. சகோதரனே, ஏதோ கதை படிக்கல, சினிமா பேசிட்டு இல்ல, நிகழ்வு, வேதத்தில் எழுதியிருக்கிற நிகழ்வு நடந்தது. அப்பொழுது ஏசாயாவை நோக்கி என்ன சொன்னான்? நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். ஐயோ, எவ்வளவு துக்கமான விஷயம். என்ன விளைவு? அப்படியா? சரி, நான் இருக்கிற வரைக்கும் அவன் படையெடுத்து வரமாட்டான், நாங்க சரி செய்திகளாக போக மாட்டோம்ல, எனக்கு பின்னாடி என் பிள்ளைகளுக்கு நடக்கும்னு சொல்றேன். ஆனா எனக்கு எல்லாம் சரியாக நல்லது. சுயநலக்காரன் நான் எனது என்று தனக்கானதை தேடின மகா கொடூரமான எசேக்கியா, நீ அப்படியா என்று சிந்தித்துப்பார். கர்த்தருடைய மகிமைக்காக நின்ற தேவ மனுஷர்கள் எங்கே? தினதாசர்கள் எங்கே? உங்களுடைய நாமம் தூசிக்கப்படுமே என்று தேவனுடைய மனசை மாற்றின மோசேக்கள் எங்கே? நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன், 50 வருஷமா சபையில இருந்தேன், நான் நல்லா இருந்தேன், நானும் என் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல சபை, சுத்தி இருக்கிற சபைகளெல்லாம் பார்த்துட்டு நாங்க எவ்வளவு நாங்க சபை 50வது வருஷம் கொண்டாடுங்க, தப்பு இல்லை, நன்றியுடையவர்களா இல்லை. சாகர வரைக்கும் நான் நன்றியுடையவனா இருக்கிறேன். இந்த சபைதான் 47 வருஷமா என்னைய காத்து வழி நடத்தி. நான் கேட்ட கேள்வி, 15 வருஷம் உயிரோட இருந்தா என்ன சாப்பிட்டேன்? ஏதாவது எழுதிங்களா? வேதம் எப்படி அவனை சித்தரிக்கிறது? நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் தன்னை உயர்த்தினான், பெருமையாயிருந்தான், தன் பெருமையின் நுட்டம் கப்பட்டம் அடிச்சான். அப்படியாப்பா? நீ சிறைப்பட்டு போ.
நாள் அவனுக்கு உணர்வு வர வேண்டாம். ஐயோ அப்படியா செய்தி, வாப்பா வாப்பா ஏசியா உட்காரு, என்ன சொல்ற, இப்படியா நடந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தா ஒருவேளை ஏசையா உட்கார்ந்து மடப்பையிலே எவ்வளவு பெருமையாயிட்ட, தாழ்மையா இருக்கணும் சொல்லியிருப்பானா? ரெண்டு ராஜாக்களோட தியானிச்சுவாங்க. இந்த நிகழ்வுக்கு பிறகு அடுத்த வசனம் எப்படி இருக்குன்னா, அதற்கு பிறகு இந்த எசேக்கியாவின் வர்த்தமானங்கள் இந்த புத்தகத்தில் அல்லவா எழுதியிருக்கிறது. அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ். என்னுடைய கேள்வி, 15 வருஷம் ஆயுச கூட்டி வாங்கின எசேக்கியா என்ன சாதித்தான்? தேவன் உண்மையில் இரக்கமாய் இருக்கிறான்னு சொல்றோம். ஒவ்வொரு நாளும் நீ தேவனுடைய சித்தத்தின்படி தாழ்மையாய் நொறுங்கின மனுஷனாய் இரக்கமற்ற மனுஷன் தான் இந்த ஒரு நாளை எனக்கு கொடுத்திருக்கிறார், இந்த ஒரு வருஷத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, ஒரு நாள் நான் என்ன செய்யணும்? நான் கடைபிடிக்காத எதையும் போய் தேவனே சாட்சி. இந்த வாரம் காரைக்காலுக்கு போன ஆண்டவர் போன வாரம் நான் வந்து அப்படி சொல்லிட்டார். தேவனே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாசம் இருக்கக்கூடாது. 50 வருஷம் முடிஞ்சு போச்சு. உன்னுடைய ஆயுசை எண்ணிப்பார். அவனுடைய அந்த பாட்டில் எழுதி, என் வாழ்க்கையின் நடுவிலே என்னை கூப்பிட்டு எனக்கு ஆசை கேட்டுக் கொண்டேன் அப்படின்னு சொன்னா, அவன் ஒருவேளை அவனுடைய கணக்கை வாசி பார்த்தீங்கன்னா 25 வயசுல அவன் ராஜாவான். அதுக்கு பிறகு ஒரு 15 வருஷத்துல 20 வருஷத்துல 40s தான் அவனுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுக்கப்பட்டது. என்னை கேட்கிற சகோதரர்கள், நீங்கள் எல்லாரும் வாலிபர்கள் சொன்னீங்கன்னா 20-15 வயசு வாலிபர்கள் தான் போயிட்டு இருக்கோம். 40லயும் 50லயும் உட்கார்ந்து இருக்கிறீங்க. சிலர் மூப்பர்களா உட்கார்ந்துருக்கிறீங்க, சிலர் டிசிகேட்டரா உட்கார்ந்துருக்கிறீங்க, சிலர் சபைக்கு எத்தனையோ உதவிகளை செய்கிறவர்களா இருக்கிறீங்க. ஏதோ ஒரு பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள். நான் இங்க அங்கே வீட்டுல காலையில எழுந்தி கதவை திறந்து 6 மணிக்கு பார்த்தேன்னு சொன்னா, இந்த இடத்த எத்தனை பேர் வேலை செஞ்சுருக்காங்க, எத்தனை பேர் கிரௌண்ட சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க, விளக்குமாறு கைமாறுறாங்க, எத்தனை பேர் காய் இருக்காங்க, எத்தனை பேர் அடுப்பு உங்கள்கிட்ட பேசி எசேக்கியாவை போல ஆயுச கூட்டி வாழ்ந்துட்டு பெருமையாகி செத்து மடிய போகிறீர்களா? அல்லது தேவனோடு நடந்து தேவனோடு உறவாடி அடுத்த சந்ததியாய் உருவாக போகிறீர்களா? எங்க காலம் அடுத்த சந்ததி இங்கே யார்? தயவு செய்து எசேக்கியாவை போல் உங்கள் வாழ்க்கையை கொடுத்துள்ளார். அடுத்த சந்ததியா உருவாக உங்களுக்கு தெரியுமா? ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது மல்கியாவின் புஸ்தகத்தில். ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள். அங்க ஒரு
ஞாபக புஸ்தகங்கள் நான் மூப்பர்களோடு பேசுகிறேன், இப்ப சகோதரரோடு பேசுகிறேன். நாம பேசுறதெல்லாம் நீங்க இங்க ரெக்கார்ட் பண்றீங்களோ இல்லையோ, அங்க ரெக்கார்ட் ஆயிடும். அந்தோணி பிரதரும் நானும் எப்படி இருக்கிறோம், நாங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்றதை ஜீவ புத்தகத்திற்கோ இவர்கள் சகோதரர்கள், இவர்கள் கத்துக்கு பயந்தவர்கள். இவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து சபையை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இதுதான் என்னுடைய வாழ்க்கை. அதை விட்டுட்டு சீஃப் சூப்பரண்டன்ட் வருகிறேன், எனக்குரிய கணத்தை எங்கே காரில் வந்து இறக்கணும்னே இங்கிட்ட ஒரு ஆள் அந்த ஒரு ஆள், நீ அனுப்புனீங்க நான் இங்க தூக்கிறேன், அவன் எந்த பக்கம் இறக்குவாரோ. மனுஷருடைய மகிமையெல்லாம் மண்ணாயிருக்கும். எசேக்கியா ராஜாக்களை போல ராஜாக்கள் மண்ணுக்கு போவார். எத்தனை வருஷம் வாழணும் என்ன, நீ 100 வருஷம் வாழ. உன் வாழ்க்கைக்கு அர்த்தம் என்னங்கிறத நிச்சயத்துல போய் கண்டுபிடி. எனக்கு ரொம்ப நாள் வாழணும்னு ஆசையே கிடையாது. ஒவ்வொரு நாளும் எழுதுன உடனே ஓ இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன், அது 4 மணியா இருக்கும் 3 மணியா இருக்கும். ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு உயிர் கொடுத்துட்டேங்க. இன்னைக்கு காலையில எழுதுன உடனே காப்பியை குடிக்கிறதுக்கு முன்பாகவே காரைக்காலுக்கு போறேன். காரைக்காலுக்கு சகோதரர்கள்ட்ட என்ன பேசணும், ஆண்டவரே காப்பி டம்ளரை வச்சுக்கிட்டே அதை குடிக்கவும் இல்லை. அவர் என்கிட்ட போராடி, நான் போராடி இருக்கேன், அவரும் எனக்கு போராடி இருக்கு. நீ போய் அங்க நாட்டம் பண்ணாத, முட்டாளை திட்டாத, பொறுமையா நான் சொல்றத சொல்லு. காப்பி குடிக்கவே விடாது. எசேக்கியா ராஜா அப்படியே உதிச்சான் என் மனசுல. ஏசாயா 38ஆம் அதிகாரம் கிராஸ் ரெஃபரன்ஸ் பார்த்தேன். 2 ராஜாக்கள் 19 அங்க போய் படிச்சேன். அவ்வளவுதான். காப்பியை முடிச்சுட்டு குறிப்பிட்டேன். அந்த குறிப்புல தான் இப்ப இவ்வளவு நேரம் நான் பேசுறது. எனக்கு நல்ல மனசாயிடுச்சு. எனக்கு ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை கிடையாது. ஒருவேளை அடுத்த சகோதரர்கள் நான் வராமல் போகலாம். நான் ஏன் வரணும்? சபை நேர்த்தியாக நடக்குது. கர்த்தருக்கு பயந்த அடுத்த சந்ததிக்காய் இவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்கிறார்கள். இவர்களுக்குள்ள நல்ல ஐக்கியம் இருக்கு. அடுத்த சந்ததி உருவாயிடுச்சு. நீ 70 வயசுல போனா 100 வயசுல போனா போட்டியில போ, அடுத்த சந்ததியை நான் பார்த்துக்கிறேன். கர்த்தர் தான் சபையை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவரே எல்லா கணக்குக்கும் மகிமைக்கும் பார்க்கிறார். ஜாக்கிரதையா ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படுகிற, ஒருவரை ஒருவர் சகித்து, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுத்து சபையார் எழுதுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். என்னுடைய பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. 2 சகோதரர்கள் தெரியுங்க. அதுக்கு வந்து நீங்க நான் சொன்ன மாதிரி ஏதாவது நீங்கள் என்னோடு பேசணும்.